மென்பொருள் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்கள் பணியை முடித்துவிட்டு இரவு நேரங்களில் வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வது யார் என்ற விவாதத்தை எழுப்பியது சென்னையில் உமா மகேஸ்வரி கொல்லப்பட்ட சம்பவம். இதில் தொடர்புடைய 3 குற்றவாளிகளின் ஆயுள் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி இரவு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்துவிட்டு வீடு திரும்ப வேண்டிய உமா மகேஸ்வரி திடீரென காணாமல் போனார். 9 நாட்களுக்கு பிறகு சிறுசேரி சிப்காட் அருகே முட்புதரில் இருந்து உமா மகேஸ்வரி உடல் மீட்கப்பட்டது. குற்றவாளி யார் என சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் உமா மகேஸ்வரியின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்திய நபர்களை கொண்டு விசாரணை நடைபெற்றது. இதில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் மண்டல், ராம் மண்டல், உஜ்ஜல் மண்டல் ஆகிய 3 உமா மகேஸ்வரியை கடத்தி கொலை செய்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் 3 கைது செய்யப்பட்டனர். 2014ஆம் ஆண்டிலேயே காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றம் 3 ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த ஆயுள் தண்டனை உத்தரவை எதிர்த்து குற்றவாளிகள் 3 சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் நாகமுத்து, பாரதிதாசன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவாளிகளின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அவர்களது மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட உமா மகேஸ்வரியின் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட எஸ்பிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.